கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதம் அக்டோபர் 24ஆம் தேதி மிகப்பெரிய சம்பவம் இஸ்ரேலில் நடக்கப் போகிறது என எல்லோரும் எதிர்பார்ப்பது ஏன், அது என்ன என்றும், 24ஆம் தேதி ஐநா சபை எதற்காக கூட போகிறது என்றும், 2000 வருஷங்களுக்கு பிறகு முதல் முறையாக தேவாலய மலையில் அல் அக்ஸா மசூதி வளாகத்தில் யூதர்கள் ஏன் தற்போது எக்காலம் ஊதியிருக்கிறார்கள் என்பதையும் குறித்து இந்த பதிவில் பார்ப்போம். இந்த செப்டம்பர் மாதம் 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் யூதர்கள் எக்கால பண்டிகையை கொண்டாடுவார்கள். மேலும் யூதர்களுக்கு அது நியூ இயர், புது வருஷ தினம் ஆகும். ஆனால் செப்டம்பர் 24ஆம் தேதி ஐநா சபையில் இஸ்ரேலை குறித்து உலக நாடுகள் மிக முக்கிய தீர்மானத்தை கொண்டு வரப்போவதாக கூறப்படுகிறது. இப்போது இஸ்ரேல் தன்னை சுற்றியுள்ள எல்லா நாடுகளுடனும் சண்டையிட்டு கொண்டிருக்கிறது. மேலும் 2023 அக்டோபர் 7ஆம் தேதி ஆரம்பித்த இஸ்ரேல் காசா பிரச்சனை இன்னும் முடியவில்லை, மிக மோசமாக சென்று கொண்டிருக்கிறது. ஹமாஸ் தீவிரவாதிகளால் பிடித்து செல்லப்பட்ட இஸ்ரேலின் அப்பாவி பொதுமக்களை விடாமல் இன்னும் அவர்களை பிணங்களாகவும் சிலரை உயிருடனும் வைத்து கொண்டிருக்கிற ஹமாஸ் தீவிரவாதிகளின் செயலை இந்த உலக நாடுகளும் ஐநா சபையும் கண்டிப்பதற்கு பதிலாக பெரும்பாலான நாடுகளும் ஐநா சபையும் இஸ்ரேலை தான் கண்டித்து பேசுகின்றன. எனவே அந்த நாடுகள் செப்டம்பர் 24ஆம் தேதி ஐநா சபையில் இஸ்ரேலில் இருந்து காசாவையும் மேற்கு கரை பகுதியையும் சாலமோன் தேவாலயம் இருந்த பகுதியாகிய கிழக்கு ஜெருசலேமையும் பிரித்து பாலஸ்தீனம் என்று தனி நாட்டை உருவாக்குவதற்காக தீர்மானம் கொண்டு வரப் போகிறார்கள் என்று கூறப்படுகிறது. ஐநாவின் உறுப்பு நாடுகளாகிய 188 நாடுகளில் 147 நாடுகள் பாலஸ்தீன தனிநாட்டை இஸ்ரேலிலிருந்து பிரித்து உருவாக்க ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இஸ்ரேல் காசா பிரச்சனைக்கு பிறகு பிரான்ஸ், கனடா, ஆஸ்திரேலியா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் கூட பாலஸ்தீன தனிநாடு கோரிக்கையை ஐநாவில் அங்கீகரிக்கப் போவதாக கூறுகின்றன. பிரிட்டன் நாடும் இப்படியே இஸ்ரேலை எச்சரிக்கிறது. ஐரோப்பிய நாடுகள் தங்கள் நாட்டில் உள்ள இஸ்லாமியர்களுடைய ஓட்டுக்காக இப்படி கூறுகின்றன. ஐநாவில் பெரும்பாலான நாடுகள் பாலஸ்தீன தனிநாடு கோரிக்கையை அங்கீகரிக்கும் போது அமெரிக்கா வல்லரசு நாடாக இருந்தாலும் அதை சமாளிப்பது கஷ்டம் என்றே கூறப்படுகிறது. யாருடைய நாட்டை யார் பங்கு வைத்து யாருக்கு கொடுப்பதற்காக ஒன்று கூடுகிறார்கள் பாருங்கள். இஸ்ரேலின் தலைநகரை இரண்டாக பிரித்து வந்தேறிய தீவிரவாத கூட்டமாகிய அரேபிய இஸ்லாமியர்களுக்கு பங்கு போட்டு கொடுக்க போகிறார்களாம். இதை தேவன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். எந்தெந்த நாடுகள் இதற்கு ஆதரவாக கையெழுத்து போடுவார்களோ அந்த நாடுகளின் மீது நிச்சயமாக பயங்கர தேவ கோபாக்கினை வரும். இஸ்ரேலுக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவும் குற்றப்படுத்தப்படும் என்று தேவன் கூறுகிறாரே. கிழக்கு ஜெருசலேமில் டெம்பிள் மவுண்டில் சாலமோன் தேவாலயம் இருந்த இடத்தில் இப்போது அல் அக்ஸா என்கிற மசூதி இருக்கிறது. அந்த மசூதி அங்கே இருப்பதால் அந்த எருசலேம் பகுதியை பாலஸ்தீனியர்கள் தங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதனால் அந்த ஜெருசலேம் பகுதியை பிரித்து பாலஸ்தீனியர்களுக்கு கொடுப்பதற்காக உலக நாடுகள் ஆதரவு தெரிவிக்கின்றன. இப்படி இஸ்ரேலை பிரித்து கொடுக்க கூட்டம் கூடுகிற நாட்டினர் தங்கள் நாட்டின் குறிப்பிட்ட ஒரு நிலத்தை பாலஸ்தீனியர்களுக்கும் ஹமாஸ் தீவிரவாதிகளுக்கும் கொடுக்க முன் வருவார்களா? ஜெருசலேம் யூதர்களுக்கு தேவன் கொடுத்த இடம். அது மாத்திரமல்ல, இஸ்ரேலின் மிகப்பெரிய ராஜாவாகிய தாவீது மன்னன் அந்த ஜெருசலேம் தேவாலய நிலத்தை தேவாலயம் கட்டுவதற்காக தன் சொந்த பணத்தை விலையாக கொடுத்து வாங்கினான். 40க்கும் மேற்பட்ட இஸ்ரேலிய யூத ராஜாக்கள் அரசாண்ட தேசம் அது. ஆனால் 100 வருஷங்களுக்கு முன்பு எங்கிருந்தோ வந்து இஸ்ரேலை ஆக்கிரமித்த அரேபியர்களுக்கு இஸ்ரேல் நாட்டை பங்கு போட்டு கொடுக்க யாருக்கும் எந்த உரிமையும் கிடையாது, எந்த அதிகாரமும் கிடையாது. சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தின்படி பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் எருசலேமுக்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள் என்கிற கடைசி கால தீர்க்க தரிசனத்தின்படி எல்லோரும் இஸ்ரேலுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாக கூட்டம் கூடுகிறார்கள். ஆனால் எந்த நாடு என்ன சொன்னாலும், ஏன் அமெரிக்காவே சொன்னாலும் கூட அதற்கு இஸ்ரேல் சம்மதிக்காது. யூதர்களும் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் சம்மதிக்கவே மாட்டார்கள். இதனால் பெரும் பிரச்சனை வரும்.
இனி இஸ்ரேல் நிலப்பகுதி வேத வசனங்களின்படி விரிவடையத்தான் செய்யுமே தவிர குறையாது. பரிசுத்த வேதாகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி தாவீது ராஜாவை தேவன் கொண்டு வந்தாரோ, எப்படி தாவீது செயல்பட்டானோ, அதே போல் இப்போது கடைசி நாட்களில் இஸ்ரேலில் தேவனுடைய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுவதற்காகவே தாவீதை போல தேவன் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை ஏற்படுத்தியிருக்கிறார் என்றும், இவரும் தாவீது ராஜாவை போலவே செயல்படுகிறார் என்றும் பேசப்படுகிறது. அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலை தாக்கிய போது இனி ஒரு தீவிரவாதி கூட இல்லாதபடிக்கு அழித்துவிட்டு தேவ திட்டங்களை நிறைவேற்றிவிட்டுத்தான் நான் போவேன் என்று உறுதி கூறினேன். அதை முடித்துவிட்டுத்தான் நான் போவேன். எந்த நாட்டின் அனுமதியையும் பேச்சையும் கேட்க எங்களுக்கு அவசியம் இல்லை. உன் சத்துரு ஒருவனையும் உயிரோடே நீ விடக்கூடாது. அப்படி விட்டால் அவன் உனக்கு கண்ணியாய் இருப்பான். அவனை முழுவதும் அழித்து விட வேண்டும் என்று எங்கள் தேவன் எங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தில் கூறியிருக்கிறார். எங்கள் தேவன் எங்களுக்கு கட்டளையிட்ட வார்த்தையின்படிதான் நாங்கள் செய்வோம் என்று இன்றைக்கு கூட பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசியிருக்கிறார். ஏன் இதை சொல்கிறோம் என்றால், காசாவையும் மேற்கு கரையையும் ஜெருசலேமின் பாதியையும் ஒருபோதும் யூதர்கள் பாலஸ்தீனியர்களுக்கு விட்டு கொடுக்கவே மாட்டார்கள். இந்த ஐநா கூட்டத்திற்கு முன்பே காசாவையும் மேற்கு கரையையும் இஸ்ரேலின் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துவிட வேண்டும் என்றுதான் இப்போது காசாவில் இவ்வளவு தீவிரமாக இஸ்ரேல் யுத்தம் செய்கிறது. தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டும் வந்துவிட்டார்கள். இப்போது எல்லோருக்கும் என்ன ஒரு பயம் என்றால், கிழக்கு ஜெருசலேமில், அதாவது உலக நாடுகளுக்கும் உலகில் உள்ள மற்றவர்களுக்கும் என்ன பயம் என்றால், கிழக்கு ஜெருசலேமில் அல்-அக்ஸா மசூதி இருப்பதால் தானே அந்த பகுதியை வேண்டுமென்று நீ கேட்கிறாய். அந்த மசூதி அந்த இடத்தில் இல்லாவிட்டால் அந்த இடத்தை உனக்கு வேண்டுமென்று நீ எப்படி கேட்க முடியும் என யூதர்கள் முடிவெடுத்து விட்டதாக கூறப்படுகிறது. அதற்கு முன்னேற்பாடாகவே இப்போது சில நாட்களுக்கு முன்பாக அல்-அக்ஸா மசூதி வளாகத்தில் யூதர்கள் நுழைந்து எக்காலம் ஊதியிருக்கிறார்கள். இதுவரை, அதாவது கிபி 70இல் ஜெருசலேமில் 2ஆம் தேவாலயம் இடிக்கப்பட்ட பிறகு கிட்டத்தட்ட 2000 வருஷங்களாக டெம்பிள் மவுண்டில், அதாவது தேவாலயம் இருந்த இடத்தில் யூதர்கள் எக்காலம் ஊதவில்லையாம். 2000 வருஷங்களுக்கு பிறகு இப்போதுதான் தேவாலயம் இருந்த இடத்தில் எக்காலம் ஊதியிருக்கிறார்கள். இதை பற்றி ஜெருசலேம் தேவாலய நிர்வாகத்தினர் அவர்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் அதற்கு ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்து ஒரு வசனத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் 27ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில், அக்காலத்திலே பெரிய எக்காலம் ஊதப்படும். அப்பொழுது அசிரியா தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் எகிப்து தேசத்திலே சிதறடிக்கப்பட்டவர்களும் வந்து எருசலேமில் உள்ள பரிசுத்த பர்வதத்திலே கர்த்தரை பணிந்து கொள்வார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி இந்த வசனத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது இஸ்ரேலிலும் உலகம் எங்கும் உள்ள யூதர்களை பரிசுத்த பர்வதமாகிய தேவாலய மலையாகிய டெம்பிள் மவுண்டுக்கு, அந்த இடத்திற்கு வந்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அழைக்கிறோம் என்பதற்காகவே டெம்பிள் மவுண்டில் 2000 வருஷங்களுக்கு பிறகு எக்காலம் ஊதியிருக்கிறோம். மேலும் வேதத்தில் யுத்தத்திற்கு புறப்படுவதற்கு முன்பும் தேவாலய வழிபாடுகளுக்கு, அதாவது தேவாலய வழிபாடுகளை ஆரம்பிப்பதற்கு முன்பும் எக்காலம் ஊதிய பிறகே ஆரம்பிக்கப்படும். எனவே எல்லா யூதர்களையும் தேவனை தொழுது கொள்ள தேவாலய மலைக்கு வந்து ஆலயத்தை கட்ட ஆரம்பிப்பதற்காகவே எக்காலம் ஊதி அழைத்திருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஏற்கனவே தேவாலயம் கட்டுவதற்கு முன்பு தங்களை சுத்திகரிப்பதற்காக சிவப்பு கிடாரியை பலி செலுத்தி சாம்பலை சேகரித்து வைத்திருக்கிறார்கள். 70க்கும் மேற்பட்ட தேவாலய பொருட்களை, சாமான்களை நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே செய்து ஆயத்தமாக வைத்திருக்கிறார்கள். தேவாலயத்தில் ஊழியம் செய்வதற்காக லேவி கோத்திரத்தையும் கண்டுபிடித்து பிரதான ஆசாரியனையும் ஆசாரியர்களையும் லேவியர்களையும் முறைப்படி வேதாகம கல்லூரி மூலமாக பயிற்சி கொடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போதெல்லாம் அடிக்கடி அல்-அக்ஸா மசூதி வளாகத்தில் யூதர்கள் திரளாய் போய் யூத முறைப்படி ஜெபம் செய்கிறார்கள். அவர்களை அங்கே தடுப்பார் யாரும் இல்லை. அல்-அக்ஸா மசூதி வளாகத்தில் காவலுக்கு நிற்பவர்களே இஸ்ரேல் இராணுவ வீரர்கள்தான். எங்களுடைய நாட்டில் நாங்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்வோம், என்ன வேண்டுமானாலும் செய்வோம், எங்களுடைய இடத்திற்குள் எங்களை வரக்கூடாது என்று எங்களை தடுப்பதற்கு யாருக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது என்று யூதர்கள் கூறுகிறார்கள்.
இதற்கிடையில் யூதர் அபிமார்கள் இந்த செப்டம்பர் 23ஆம் தேதி எக்கால பண்டிகை என்று நமது ராஜாவாகிய மேசியா வரப்போகிறார். காரணம், இது யூபிலி வருஷமாகிய விடுதலையின் ஆண்டாக இருப்பதால் இந்த வருஷ எக்கால பண்டிகையின் போது நாம் எக்காலம் ஊதி நமது ராஜாவை வரவேற்க போகிறோம். நமது மேசியா வந்து இப்போது நமக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நமக்கு விடுதலை தரப்போகிறார் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலை தாக்கிய போது தாங்கள் அல்-அக்ஸா மசூதியை பாதுகாப்பதற்காகவே இஸ்ரேலை தாக்கியதாக கூறி அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு அல்-அக்ஸா ஃப்ளட் என்று பெயர் வைத்தார்கள். அப்படி ஆரம்பித்த யுத்தம் இன்னும் முடிவடையவே இல்லை. மிக தீவிரமாக பரவிக்கொண்டே செல்கிறது. அந்த தீவிரவாத தாக்குதலுக்கு திருப்பி தாக்கிய இஸ்ரேல் தங்களுடைய தாக்குதலுக்கு ஆபரேஷன் அயர்ன் ஸ்வார்ட் என்று, அதாவது இரும்பு வாள், சரியாக சொல்வதனால் பெலிஸ்தியனாகிய கோலியாத்தின் தலையை வெட்டி அவனை கொன்ற தாவீதின் பட்டயம் என்று பெயரிட்டார்கள். அந்த மசூதியின் பெயரால் ஆரம்பிக்கப்பட்ட யுத்தம் இனி அந்த மசூதி அகற்றப்படுவதில்தான் முடிய போகிறதோ என்னமோ, அதை தேவனே அறிவார். இப்போது இஸ்ரேல் கத்தார் மீது தாக்கியிருக்கிறது. ஹமாஸ் தீவிரவாதிகள் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டை காசாவை போல மாற்றுவோம், தீவிரவாதிகளை தேடி கொலை செய்வோம் என்று இஸ்ரேல் கூறுகிறது. ஹமாஸ் தீவிரவாதிகள் துருக்கியிலும் பதுங்கியிருக்கிறார்கள். சில அரபு நாடுகளிலும் அந்த தீவிரவாதிகள் இருக்கிறார்கள். இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறையிடமிருந்து யாரும் தப்பிக்கவே முடியாது. இஸ்ரேல் நிச்சயம் தாக்கும். அல்-அக்ஸா மசூதியில் ஏதாவது பெரிய சம்பவம் நடந்தால் சூழ்நிலைகள் மிகப்பெரியதாக உலக அளவில் மாறும். மேலும் ரஷ்யா ட்ரோன்கள் மூலமாக போலந்து நாட்டை தாக்கிவிட்டதால் இப்போது ஐரோப்பிய நாடுகளுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் யுத்தம் ஆரம்பிக்கக்கூடிய நிலையில் இருக்கிறது. மேலும் அமெரிக்காவில் ட்ரம்புக்கு மிக நெருக்கமான சார்லி கிர்க் என்பவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மிக தீவிரமான கிறிஸ்தவ போதனையாளராக கூறப்படுகிறது. அதாவது அவர் மிக தீவிரமான ஒரு கிறிஸ்தவர், இஸ்ரேலுக்கு தீவிர ஆதரவாளராக இருந்தவர். எனவே அமெரிக்காவில் இனி கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் மிகப்பெரிய வன்முறைகள் ஏற்படலாம் என்றும், அமெரிக்காவை விட்டு எல்லா இஸ்லாமியர்களையும் வெளியேற்றுவதற்கான உத்தரவு சீக்கிரத்தில் பிறப்பிக்கப்படலாம் என்றும் பேசப்படுகிறது. அதாவது முழு உலகமுமே வன்முறையாக மாறியிருக்கிறது. ரஷ்யா சீக்கிரத்தில் அரபு நாடுகளுடன் சேர்ந்து இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போகும். உலகம் அதை நோக்கித்தான் செல்கிறது. இப்படி நடக்கிற காலகட்டத்தில் தான் இயேசுவின் ரகசிய வருகையும் நடக்கும் என்று வேத வசனங்கள் நமக்கு கூறுகின்றன. எனவே நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இயேசுவின் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஆமென்.